Hi guys, welcome to Tamil Online Tutorial. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம பண்ண ட்ரேட் அண்ட் அதில் எடுத்த ப்ராஃபிட் ரீசன் அது பற்றியும் ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற என்ன மார்க்கெட்லாம் அப் ஆகும் அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்த 2 வீடியோ. ஒன்று வீடியோ என்ன அப்படின்னா டாப் 5 பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்துருந்துன்னா என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்துருந்து. உண்மை தான், கொஞ்சம் ஃபீவர், ஃபுட் பாய்சன், ஸோ இந்த மாதிரி ரீசனால் என்ன ஆச்சு அப்படின்னா பாடி வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட்லாம் வந்து நான் வந்து பண்ணலை, ரெஸ்ட்டில் தான் இருக்கிறேன். கிரிப்டோ ஒர்க்ஸில் நான் ஆல்ரெடி அம்பாஸ்டராக இருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஒர்க் இருக்கனால நான் வந்து கிரிப்டோவில் மட்டும் டச்சில் வந்து இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து சரியாகி ஃபாரெக்ஸுக்கும் வருவேன். சரியா? சரி, ஓகே கைஸ். அடுத்த செகண்ட் வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பச்சுவல் ட்ரேடிங் இது வந்து ஈவன் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து 10 to 20 USD வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிது. நிறைய 200-300 மெம்பர்ஸ் எடுத்தாங்க. ஸோ காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்கலாம் இதை வந்து கிளைம் பண்ணல அப்படின்னு கிளைம் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம தமிழ் ஷேர் டியூட்டோரியலில் இருக்குது. இதில் குவாலிஃபைடு இருந்து அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 USD ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த 10,000 சீட்டிங் மேலே வச்சுருந்தீங்கனாலும் ஒரு 10 USD கிடைக்கும். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு டாப் 1000 வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா புண்டிஎக்ஸ். ஸோ இந்த ஒரு காயினில் நம்ம வந்து பல்காக வந்து ப்ராஃபிட் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், 40,000 to 50,000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து கொடுத்தது. பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஒரு பெரிய லெவலில் மெகா ப்ராஃபிட் கூட கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கான லைவ் ட்ரேட் என்னென்ன எந்த டைம்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 20 டேஸாகவே ஒரே காயினில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து 2 டைம் நான் வந்து சிக்னல் கொடுத்துருந்தேன் நம்ம குரூப்பில். ஃபஸ்ட் டைம் சிக்னல் நான் வந்து ஆர்டர் நான் எப்போவுமே நம்ம கொடுக்குற சிக்னல் எல்லாமே நான் வந்து வாங்குகிற காயின் மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா புண்டிஎக்ஸில் ஃபஸ்ட்டு சிக்னல் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஏரியாவில் பை. ஸோ இதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% ப்ராஃபிட் வந்து கிடச்சி, 50+. சரியா? அதாவது ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 25,000 வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. ஸோ அது எத்தனை நாளில் அப்படின்னா ஒரு 10 நாளில் கொடுத்துச்சு. அடுத்து கால் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா புண்டிஎக்ஸ் மார்ச் 16 வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மார்ச் 16 கொடுத்துருந்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டபுள் ஆகிருக்கு. சரியா? இந்த கால் அவரேஜ் பை 20 to 23. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு பார்ட் 1 மட்டும் தான் ரீச் ஆச்சு, 23 பைசா வர தான் மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16 இன்றைக்கி மார்ச் 20. ஸோ ஒரே 4 நாளில் டபுள். அதாவது 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 1,00,000 கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நான் காமிச்சிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எடுத்தாங்க. என்னை விட அதிகமாக ஏர்ன் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஸோ இதில் பாருங்கள், இந்த ஏரியாவில் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். செல் பண்ணது 68, 32 வாங்கி 67 செல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி அதுக்கு மேலே வந்து செல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சீக்கிரமே செல் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ கூட அப் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கூட அப் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் வந்து வால்டலிட்டி இருக்குது, ஹெவி ப்ரெஷர் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா சேம் ட்ரேடு, நம்ம சேம் கான்செப்ட். நம்ம ஹைட்ரோவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பைசா கணக்கில் உள்ள காயின் இப்போ வந்து 3 ரூபா 4 ரூபான்னு போயிட்டுருக்கு. என்ன பண்ணாங்க அப்படின்னா டோக்கனை வந்து எண்ணிக்கையை வந்து குறைச்சாங்க. டோக்கன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, காயின் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட எண்ணிக்கை வந்து குறைச்சனால என்ன ஆச்சு அப்படின்னா அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து ஹைட்ரோவில் அப் ஆச்சு. 4-5 ட்ரேட் வந்து நம்ம ஹைட்ரோவில் பண்ணோம். ஸோ அதே கான்செப்ட். லாஸ்ட் ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு 4 ட்ரேட் வந்து நல்லா வந்து ரிசல்ட் கொடுத்து. ஸோ அதே கான்செப்ட் தான் புண்டிஎக்ஸுக்கும். டவுனாக திரும்ப அப் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 1000 மடங்கு இவங்க வந்து சப்ளை வந்து குறைக்கிறாங்க. ஒரு பெரிய ரிடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த ஒரு பெரிய நியூஸ் இது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னா புண்டிஎக்ஸ் வந்து நல்லாவே அப் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கூட அப் ஆகலாம். இருந்தாலும் ஒரு சின்ன கரெக்ஷனில் பை எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு. சரியா? சரி, ஓகே. இது மட்டுமா? அடுத்து என்ன நம்ம கால் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவாக்ஸ். ஸோ இந்த அவாக்ஸ் கால் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணும்போது எடுத்திருந்தேன். அது எங்கே அமைச்சிக்கிறேன். ஸோ இந்த அவாக்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து லோ அமௌண்ட்டில் தான் வந்து கால் கொடுத்துருந்தேன். அவாக்ஸ் ஆட்டியூட் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ எத்தனை $29 வாங்க சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த காயின் எங்கே போயிட்டுருக்குன்னா $37 ப்ளஸ் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. $35 டார்கெட் கொடுத்துருந்தேன். இந்த டார்கெட் வந்து நேற்றே ரீச் ஆகிடுச்சு ஆல்ரெடி. டார்கெட் தாண்டி போயிட்டுருக்கு. செகண்ட் டார்கெட் $40 கொடுத்துருக்கேன். ஸோ அதை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி ஃபைனல் கால் என்ன அப்படின்னா SCRT இந்த காயின் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்ன மாதிரி நடக்குது அப்கமிங். ஸோ இது வந்து ரன்னிங் கால். ஸோ அப்கமிங் என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் வந்து வேறு ட்ரேட் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் தான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ
கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. காயினெக்ஸ் தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து டிஸ்கஷன் குரூப், இதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மெம்பர்ஸும் வந்து நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் டைம் வந்து குரூப்பும் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து மெயின் திங் இன்றைக்குள்ள வீடியோ. ஸோ நல்ல ஒரு டேயாக வந்து இன்றைக்கி வந்து அமைஞ்சுது. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அல்ட் காயின்ஸ் நிறைய காயின் வந்து செம பம்பு இன்றைக்கி. ஒரு சில லோ ப்ரைஸ் காயின்ஸ்லாம் டபுள் ஆகியிருக்கு. பிடிடி அதேமாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நல்லா பம்ப் ஆகி போயிட்டுருக்கு. சரியா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக என்ன அப்படின்னா, இந்த புண்டிஎக்ஸ் அவாக்ஸ் இதிலெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிங்களோ ஸோ அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்னும் வந்து அவாக்ஸ் வந்து இன்னும் செல் பண்ணல, இன்னும் வந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? புண்டிஎக்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணிங்களா? இன்றைக்கி வந்து என்ன காயின் ப்ராஃபிட் புக் பண்ணீங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.